தமிழக சட்டமன்ற தேர்தலில் அண்மையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக 25 எம்எல்ஏக்கள் வாக்களித்தனர். அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து புகார் அளிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த இசக்கி சுப்பையா, சத்தியபாமா, மரகதம் குமரவேல், ஜெயக்குமார் 4 முன்னாள் எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சபாநாயகர் அறிவித்திருந்தார். உங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது? தாவேக்களை இணைந்ததால் வந்த சிக்கல், சபாநாயகரின் நோட்டீஸால் மீண்டும் பரபரப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் அண்மையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக 25 எம்எல்ஏக்கள் வாக்களித்தனர். இவர்களில் 4 எம்எல்ஏக்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துட்டு அதிகாரப்பூர்வமாக தாவேக்களை இணைந்திருக்காங்க. இந்நிலையில் விதிமுறைகளை மீறிய உங்கள் மீது ஏன் தகுதி நீக்கம் உள்ளிட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்படக்கூடாது என்று கேள்வி எழுப்பி அந்த 4 எம்எல்ஏக்களும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தற்போது அதிரடி நோட்டீஸ் அனுப்பியிருக்கார். இந்த நிலையில் தாவேக்காவும் தங்களை கலட்டி விட போகிறதோ என்ற அச்சத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த விவகாரம் தற்பொழுது தமிழக அரசியல் களத்தில் புதிய விவாதத்தையும் பரபரப்பையும் கிளப்பியிருக்கு. இது குறித்த பின்னணி செய்தியை தற்போது விரிவாக பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பாக அதிமுகவில் பலவிதமான சம்பவங்கள் அரங்கேறியிருக்கு. குறிப்பாக கொறடா உத்தரவினை மீறி அதிமுகவை சார்ந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. இதனையடுத்து அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகர் புதிய தகவல் ஒன்றினை பகிர்ந்திருக்கார். முன்னதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்தின் அரசு மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் எதிராக வாக்களிக்க வேண்டுமென கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் இந்த உத்தரவினை மீறி CV சண்முகம், SP வேலுமணி தரப்பிலான 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக அரசுக்கு ஆதரவு வாக்களித்திருந்தனர். இதனால் கொறடா உத்தரவினை மீறிய அவர்கள் அனைவரையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டுமென சபாநாயகரிடம் மனு அளிக்கப்பட்டது. இதேபோல் EPSக்கு எதிராக SP வேலுமணி தரப்பில் இருந்தும் புகார் மனு அளிக்கப்பட்டிருந்தது. இதனிடையில் அதிமுகவில் அதிருப்தியில் இருந்தவர்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இதனையடுத்து தாவேகாவுக்கு ஆதரவு அளித்ததற்காக வேலுமணி அணியினர் முறைப்படி மன்னிப்பு கடிதமும் வழங்கினர். தொடர்ந்து 2 தரப்பும் சபாநாயகரிடம் அளித்த புகார் மனுக்களை வாபஸ் வாங்கினார்கள். இந்நிலையில் சமீபத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் மன்னிப்பு கடிதம் வழங்கிய அதிமுகவை சார்ந்த 21 எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை இல்லை என அறிவித்திருக்கார். அதே நேரம் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த இசக்கி சுப்பையா, சத்தியபாமா, மரகதம் குமரவேல், ஜெயக்குமார் 4 முன்னாள் எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சபாநாயகர் அறிவித்திருந்தார். அதோடு அவர்கள் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், எப்போது இது துவங்கும் என்பது பற்றி எந்த தகவலும் இதுவரைக்கும் இல்லை. இந்நிலையில் தான் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து தொடர்ந்து 4 எம்எல்ஏக்கள் மீது எப்போது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்திருக்கார். அதற்கு பதிலளித்த நடவடிக்கை தொடங்கப்பட்டு உள்ளது. அவர்களுக்கு நோட்டீஸும் முறையாக அனுப்பப்பட்டு இருக்கிறது என தெரிவித்திருக்கார். அதனைத் தொடர்ந்து தாவேகாவுக்கு ஆதரவாக அவர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்து கட்சியில் இணைந்தனர். இப்போது நடவடிக்கை என்பது அவர்களை கைவிடுவதை போன்று இல்லையா என்ற கேள்வியை செய்தியாளர் ஒருவர் எழுப்பியிருக்கார். அதற்கு பதிலளித்த சபாநாயகர், வெளியில் நடக்கும் அரசியல் பற்றிய கருத்து சொல்ல நான் விரும்புறதில்லை. சட்டமன்றத்தில் நான் எடுக்கும் முடிவுகள் என்பது அவர்கள் எனக்கு அளித்துள்ள கடிதங்கள் அடிப்படையிலானது. அதற்கும் நான் எடுக்கும் நடவடிக்கைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என விளக்கமளிச்சிருக்கார். ஜேசிடி பிரபாகர் முன்னதாக அதிமுகவில் இரட்டைகளை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இசக்கி சுப்பையா, சத்தியபாமா, மரகதம் குமரவேல், ஜெயக்குமார் தங்களது பதவியை ராஜினாமா செய்திருக்காங்க. தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்து கொண்டனர். இதையடுத்து உங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று விளக்கம் கேட்டு 4 எம்எல்ஏக்களும் சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். இது தமிழக அரசியலில் விவாதங்களை கிளப்பியிருக்கு. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.